अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेचरमारमापतीन् वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. நாம பிரபத்தி பண்ணின அனந்தரம் நம்முடைய வாழ்நாளில் அதான் உத்தர காலத்தில் செய்ய வேண்டிய காரிய விசேஷம் உத்தர கிருத்தியம். அதை சுவாமி தேசிகன் நமக்காக விசதமாக அருள்ருக்கார். அதில் எவ்வளவு முடியுமோ யதாசக்தி நாம அதை அனுபவித்து தெரிஞ்சுட்டு அனுபவிக்கிறோம். அதனால் அதுபோல் நாம் நடக்கிறதுக்கு பிரயத்தனப்பட்டோம்னா அவருடைய அருள்னால் அப்படி நடந்து அதை ஆனந்தமான வாழ்க்கையை இங்கே பெறுவோம். அந்த ரீதியில் உத்தர கிருத்தியத்தை எப்படி மேலே பண்ணணும் அப்படின்னு சொன்னால், பெருமாளுக்கு கைங்கரியம் திவ்ய தேசத்தில் பண்ணணும்னு சொன்னார். அதுதான் அர்ச்சாவதாரத்தில். அப்படி அர்ச்சாவதாரத்தில் பண்ணச்சே அது பொருள் தேவைப்படுற விஷயம். அதனால் இது மனோ விஷயம் மாத்திரம் இல்லை, நம்முடைய அனுஷ்டானம் மாத்திரம் இல்லை, எண்ணங்கள் மாத்திரம் இல்லை, வாயால் நாமம் சொல்கிறது மாத்திரம் இல்லை. இதுக்கு திரவியங்கள் வேணும். அந்த திரவியம் நியாயார்ஜிதமாக இருக்கணும், நியாயமான வழியில் சம்பாதிச்சதாக இருக்கணும். இந்த விஷயத்தை ஏற்கனவே நாம் விசதமாக பார்த்துருக்கோம். ஸ்வார்ஜிதைர் கந்த புஷ்பாத்யைஹி சுபை சக்தி அனுரூபதா அப்படின்ற எல்லாம் சொல்லிருக்க இடத்துல அதை விஸ்தாரமாக அனுபவிச்சிருக்கோம். சரி, அந்த நியாயார்ஜிதமான பொருளை இது பண்ணால் கூட அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நியாயார்ஜிதமாக சம்பாதிச்ச பொருள், ஏன்னா ஏற்கனவே அது தெரிஞ்சு கொடுத்து, அதில் இங்கே விசேஷித்து காண்பிக்கிறார். பரதனை போல பண்ணணும். பரதாழ்வார் எப்படி ராமன் காட்டுக்கு எழுந்துச்சே பாதுகையை ராமனிடத்துலேருந்து வாங்கிட்டு வந்து பாதுகா பட்டாபிஷேகத்தை பண்ணி பாதுகைக்கு தான் சேவகனாக இருந்து பாதுகை ராஜ்யம் ஆள இவர் பாதுகை கீழே சேவகனாக இருந்து அந்த ராஜ்யத்தை எப்படி நடத்தினாரோ அதுபோல் நாம் நடத்தணும். நியாயார்ஜிதமாக சம்பாதிச்சு எல்லாம் நாம் பண்ணுறோம் அப்படின்னு இல்லை, எல்லாத்தையும் பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணி நமக்கு வரக்கூடிய காரிய விசேஷங்களை இந்த மாதிரி இன்றைக்கி இந்த காரியம் வந்திருக்கு, இதை நீ நடத்தி வைக்கணும் அப்படின்னு பெருமாளை பிரார்த்திச்சு, அதே மாதிரி எதனா திரவியாதிகள் நமக்கு வந்ததுன்னா இந்த திரவியங்கள்லாம் அவனுடைய திருவாராதனத்துக்காக வந்திருக்குது, திருவாராதனம் கிரக கிருத்தியத்துக்காக வந்திருக்கு, இதெல்லாம் தேவருடைய அனுமதி பெற்று நான் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணணும். அதனால்தான் இந்த உதாரணம் சாய்க்கிச்சே ரொம்ப ஜாகிரதையாக ஆச்சரியமாக சுவாமி தேசிகன் சாய்த்திருக்கார். பரதன் பாதுகை நடத்த விஞ்ஞாபிச்சா பாதுகை ஏதாவது மாறி அவர் பண்ணார்னா கூட கேட்க போகிறதா? பாதுகை கேட்க. அதுபோல தான் எம்பெருமானும் இங்கே கேட்க மாட்டான். ஆனால் நாம தான் முழு மனசாக நேர் வழியில் எல்லாத்தையும் பண்ணணும். அவர் கீழே நாம் எம்பெருமானுக்கு தாசபூத்தனாக இருந்து எம்பெருமானால் நியமிக்கப்பட்ட இந்த கிரக கிருத்தியங்கள்லாம் நமக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால் அவங்ககிட்ட ஆஃபீஸில் போய் நாம் ஒர்க் பண்ணால் கூட, நமக்கு அலாட்டட் ஒர்க் இருந்தால் கூட அந்த ஒர்க்கை நாம் இந்த மாதிரி இன்றைக்கி இந்த ஒர்க் பண்ணுறேன் அந்த ஒர்க் பண்ணுறேன்னு பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணுறோம் இல்லையா? அதுபோல்
அந்த இடத்துல அவள்லாம் சேத்த நாளானதுனால இன்றைக்கி இதை பண்ணு, இப்படி மாற்றி பண்ணு, அப்படி இப்படின்னு சொல்கிறாள். இந்த இடத்துல பகவான் வாயை திறக்க வேண்டாம். ஆற்றுல இருக்கக்கூடிய அர்ச்சாவதாரமான சால கிராமமோ இல்லை திருமேனியோ அதெல்லாம், ஆனால் நாம் தான் நேர் வழியில் அதை நியாயமான முறையில் விண்ணப்பிச்சுட்டு பண்ணணும். அவருடைய நியமனம் பெற்று பண்ணுறோம் அப்படின்ற எண்ணம் சர்வாத்மனா சர்வதா எப்பவும் இருக்கும். அதுதான் இந்த இடத்துல சாதித்து நமக்கு காண்பிக்கிறது. ததாகியத் காரியமுபைதி கிஞ்சித் உபாயனம் சோபகிருதம் மகார்ஹம் சபாதுகாபியாம் பிரதமம் நிவேத்யா சகார பஷாத் பரதோ யதாவத். பரதன் இருக்கார, அவர் என்ன பண்ணுறார், எதனா காரியங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் வந்தாலும் எத்காரியம் உபைதி, எந்த காரியம் தன்னை வந்து அடைஞ்சாலும் இது மாதிரி இந்தந்த காரியங்கள்லாம் பண்ணணும்னு இருக்கோம். இப்போ கிரகத்தில் கூட இன்றைக்கி ஆஃபீஸ் போகணும், அது பண்ணணும், இது பண்ணணும், இன்றைக்கி இந்த குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணணும், கார்த்திகை பண்ணணும், படிப்புகள் பண்ணணும், எதுவாக இருந்தாலும் எத்காரியம் உபைதி கிஞ்சித் உபாயனஞ்ச உபகிருதம் மகார்கம். அந்த மாதிரி ராஜாங்கத்தில் என்ன காரியங்கள் இருந்தாலும் என்ன எத்காரியம் உபைதி கிஞ்சித், அதுக்கப்புறம் உபாயனம் ச உபகிருதம் மகார்கம். அந்த சிற்றரசர்கள்லாம் காணிக்கையாக கொண்டு சமர்ப்பிப்பாளே, அது சிறந்த காணிக்கையெல்லாம் சமர்ப்பிக்கிறாள் மகார்கம். அதை எம்பெருமானுக்கு நிவேதனம் பண்ணிவிட்டு எம்பெருமானத்தில் விஜாபனம் பண்ணிவிட்டு ச பாதுகாபியாம் பிரதமம் நிவேத்யா, முதல்ல பாதுகைகளுக்கு முதல்ல நிவேதனம் பண்ணிவிட்டு விஜாபனம் பண்ணிவிட்டு சமர்ப்பிச்சுட்டு சகார பஷாத் பரதோ யதாவத், யதாவத் பஷாத் பின்னால் அங்கே நிவேதனம் பண்ணி விண்ணப்பம் பண்ணிவிட்டு பின்னால் பரதன் என்ன பண்ணுறான், எப்படி எப்படி காரியங்களை நடத்தணுமோ ஆன மாதிரி சகாரா செய்ய வேண்டிய முறையில் செய்கிறாங்க. அதனால் இந்த இடத்துல என்னன்னா, இந்த உதாரணமே சுவாமி தேசிகன் ஆச்சரியமாக நமக்கு காமிக்கிறார். பெருமாளுக்கு எப்படி சுவாமி விண்ணப்பிக்கிறது, பெருமாளை என்னத்தை சமர்ப்பிக்கிறது சுவாமி, பெருமாள்கிட்ட நேமனை எப்படி கேட்குறது சுவாமின்னு சந்தேகமே வர வேண்டாம். பரதன் எப்படி பண்ணினான், பரதனுக்கு மாத்திரம் வாயை திறந்து சொல்லித்தானே இல்லை. அதனால் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டிய முறையை அறிஞ்சு நியாயமான இது பண்ணி அந்தபடி நாம் செய்யணும். செய்யறதுக்கு முன்னே அங்கே விண்ணப்பம் பண்ணி அந்த பொருட்கள் ஏதாவது நிறைய வந்தது, அதான் சம்பளம் வாங்குகிறோம், அதை பெருமாள் சந்தையில் சமைச்சுட்டு எடுத்துக்கிறது, இன்னொன்று அது மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி நாம் பண்ணணும். அப்படின்றத அந்த பாவம் நமக்கு இருக்கணும். அதாவது எம்பெருமான் கீழே நாம் ஒரு சேவகனாக நாம் இருப்போம். எப்படி பாதுகைக்கு கீழே நாம் ராஜ்யத்தை வழி நடத்துகிறோம் அப்படின்னு, பாதுகையினுடைய இதனால் நாம் ராஜ்யத்தை ஆள்றோம், வழி நடத்துகிறோம் அப்படின்னு எப்படி பரதன் இருந்தாரோ அதே மாதிரி நம்ம கிருத்தியங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் மேலே என்ன அப்படின்னா, அதுக்கு அடுத்தது இதெல்லாம் ஏதோ கடனேன்னோ இல்லை இதுவாகவோ பண்ணக்கூடாது. இதெல்லாம் நம்முடைய கடமை அப்படின்னு பண்ணணும். ஏனோ தானோன்னா பண்ணக்கூடாது. இதை நம்முடைய கடமையாக நினச்சி பண்ணணும். அதையும் சுவாமி தேசியம் காண்பிக்கிறார். அதுக்கு என்ன உதாரணம் சாய்க்கிறார், இவ்விருத்தியை வாழ்க்கைப்பட்ட வதுவின் மாங்கல்ய சூத்ராதி ரக்ஷணார்த்தமாக நினைத்திருக்கவும். இது மாதிரி நாம் பண்ணுறோமே உத்தர கிருத்தியம், இந்த உத்தர கிருத்தியத்தை எப்படி பண்ணணும்னா, வாழ்க்கப்பட்ட பெண் இருக்காளே, குலஸ்திரீ இருக்காளே, ஒரு வீட்டில் வந்து வாழ்க்கப்பட்டிருக்காளே, அந்த ஸ்திரீ என்ன பண்ணுவோன்னா தன்னுடைய மாங்கல்யம், வஸ்திரம்,
இதெல்லாம் என்ன பண்ணுவா, தன்னுடைய காரியத்தை அதை ரக்ஷணார்த்தமாக நினைச்சிருக்கு. அது ரக்ஷண மாத்திரமாக நினைக்கணும். இந்த காரியங்கள்லாம் பண்ணுறாளே, கிருஹிணி பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் என்ன பண்ணுறா, நாமும் பத்தியை அடைஞ்சிருக்கோம். அந்த பத்தியினால அந்த பத்தி அடைஞ்சிருக்கான்றது அந்த மாங்கல்ய சூத்திரங்கள்லாம் இது பண்ணுறது. இப்போது ஆற்றுக்கு வரவாளுக்கு, குடும்பத்தில் இருக்கிறவாளுக்கு எல்லாருக்கும் அவள் காரியங்கள்லாம் பண்ணுறா. எதனால், எப்படி நினச்சிட்டு பண்ணுறா, தான் வாழ்க்கைப்பட்டிருக்காளே, அந்த வாழ்க்கைப்பட்ட பதியினுடைய சந்தோஷார்த்தம், அதாவது தான் அந்த வீட்டுக்கு தலைவியாக வந்திருக்கிறதுனால தன்னுடைய மாங்கல்ய சூத்திரத்தை ரட்சிக்கிறது. அவனுக்கு அதீனமாக பத்தினியாக இருக்கிறது. அதனால் இந்த காரியங்கள்லாம் சந்தோஷமாக அவள் பண்ணுறா. எதுக்காக, அந்த மாங்கல்ய சூத்திரம் ரக்ஷணார்த்தம், ரக்ஷணம் மாத்திரம்தான். என்ன இல்லைன்னா அந்த மாங்கல்ய சூத்திரம் ரட்சிக்கப்படாததாயிடும். அதனால் இந்த மாதிரி நாம் உத்தர காலத்தில் நல்லபடியாக கைங்கரியம் பண்ணுறது எப்படின்னா, எம்பெருமானை நாம் ஆசிரிச்சிருக்கோம். அந்த பிரபன்னன் அப்படின்றது தான் நமக்கு அந்த மாங்கல்ய சூத்திர ஸ்தானத்தில் இருக்குது. அந்த பிரபன்னன்றத தன்மை நம்ம விட்டு நழுவாத இருக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் எதுக்காக பண்ணணும்னு சொன்னால், பிரபன்னன் அப்படின்னு எப்படி அவள் மாங்கல்ய சூத்திரத்தை, வஸ்திரம் எல்லாத்தையும் ரட்சிக்கிறாளோ, ரட்சிக்கிறதுக்காக இந்த காரியங்கள்லாம் பண்ணுறாளோ, அது தான் கொண்ட வேஷம். அந்த வேஷத்தை நிலச்சி இருக்கிறதுக்காக இந்த காரியங்கள்லாம் எப்படி பண்ணுறாளோ, அதுபோல் நாம் பிரபன்னன், சரணாகதன் அப்படின்ற நாம அந்த நிலைமையில் நிற்கிறதுக்காக, அது நழுவாத இருக்கிறதுக்காக நாம் இந்த மாதிரியான உத்தர கிருத்தியத்தை என்ன பண்ணணும். அதுக்காக இந்த உத்தர கிருத்தியத்தை பண்ணணும் அப்படின்ற அந்த நினைவோடு பண்ணணும். இல்லைன்னா நாம் பிரபன்னன்றது போயிடும், சரணாகதன்றது போயிடும். அப்படின்றது கொண்ட கோலம் என்ன, சரணாகதனாக இருக்கும். சரணாகதன்னா அவனிட்ட வழக்காக நடக்கணும். அது மாதிரி நடக்கிறது தான் அந்த சரணாகதன் அப்படின்ற பேரை காப்பாற்றிக்கிறதுக்கு. அந்த எண்ணத்தோடு கூட நாம் இந்த மாதிரி இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது பரதனாகப்பட்டவன் நாட்டை பரிபாலனம் பண்ணா, ராமன் இல்லாத இருந்துச்சு. ஆனால் தான் பண்ணேன்னு பண்ணலை. ராஜ்யம் ஆள்றது பாதுகைக்கு கீழே தான் சேவகனாக இருந்து இந்த நாட்டை பரிபாலனம் பண்ணான். அதனால் பாதுகை இடத்துல எல்லாத்தையும் விஞ்ஞாபித்து சமர்ப்பித்து அதுக்கப்புறம் யதாவத்து எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணான். அதுபோல் நாம் பண்ணணும். அடுத்தது இது எதுக்காக பண்ணணும், சந்தோஷமாக பண்ணணும். இப்போது ஆஃபீஸில் போய் எல்லா வேலையும் நன்னா சந்தோஷமாக பண்ணுறான்னா எதுக்கு பண்ணுறான், ஓவர் அண்ட் அபவ் கூட நன்னா பண்ணுறான்னா எதுக்காக பண்ணுறான், தான் அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவன் அப்படின்னு, அப்படி ஒர்க் பண்ணுறவன்னு ரெக்கக்னிஷன் இருக்கணும். அந்த ரெக்கக்னிஷன் இருக்கிறதுக்கு இவன் இந்த மாதிரிலாம் நன்னா பண்ணாதான் அவனை ரெக்கக்னைஸ் பண்ணுவான். ரெக்கக்னைஸ் பண்ணால் மேலே மேலே ப்ரமோஷன்லாம் வருது வச்சுக்கோ. ரெக்கக்னிஷன் இவன் சரியாக பண்ணலைன்னா ரெக்கக்னிஷன் இல்லை. அப்போது அந்த ஆஃபீஸில் இவன் ஏதோ எம்ப்ளாயின்னு பேருக்கு இருக்கானே தவிர அந்த எம்ப்ளாயின்ற முழு தன்மையோடு இல்லை. அப்படி இருந்ததுன்னா அவனுக்கு மேலே மேலே ரெக்கக்னிஷன் இருக்கும். அதுபோல தான் இந்த இடத்துல பிரபன்ன அதுபோல் அதான் வாழ்க்கைப்பட்ட வது, அதெல்லாம் ஏதோ பணத்துக்காக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு குறிப்பிட்ட நாழிக்கு தான். அப்படி இல்லை, வாழ்க்கைப்பட்ட வது அப்படின்றது ஆயுஷ் பர்யந்தம்.
அந்த ஆயுஷ் பர்யந்தம் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு அதான் நாம் என்ன பண்ணணும், ஆயுஷ் பர்யந்தம் சரணாகதியில் இருக்கலாம், அந்த தன்மையை இழக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த உதாரணத்தையும் காண்பிச்சேன். இது ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் என்ன சாய்க்கிறார், நாம் எப்படி உத்தரகிருத்தியத்தில் இருக்கணும்னா, ஆச்சாரியன் இதெல்லாம் எப்படி நமக்கு வந்தது அப்படின்னா, ஆச்சாரியனுடைய கிருத்தியத்தினால வந்தது. ஆச்சாரியன் கிருபாமாத்திர பிரசன்னராக இருந்து நம்ம இடத்துல எதையும் எதிர்பார்க்காம லவுக்கு அவருடைய கிருபை ஒன்றாக நமக்கு அனுகிரகம் பண்ணி நம்ம இந்த மாதிரி உயர்ந்த இடத்துக்கு எம்பெருமான் விட்டு செல்லும்படியாக நம்ம எம்பெருமான் இடத்துல பிரார்த்திச்சிருக்காரு. இப்படி பண்ணின ஆச்சாரியன் சிரத்தில் நாம் உத்தர காலத்தில் அப்படியே அவரிடத்துல கிருத்தஜதானுசந்தானம் பண்ணிட்டு இருக்கணும். உத்தர காலத்தில் என்ன பண்ணணும், ஆச்சாரியன் விஷயத்தில் கிருத்தஜதானுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு. இதே நாளைக்கு பார்ப்போம். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்தொரவே நமாதிவன்ஷோபாதீனதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூருஷடதித்யஜீசானபதாஸ்ரீம் ஸ்ரீவத்சவம் சலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.